ஆரம்பிக்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. 15 ஆண்டுகளாக மேலாக இது இந்த சட்டக்கல்லூரியில் மாணவர்களுக்கு விடுதி இல்லாமல் இருந்தது. ஸோ உடனடியாக முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நம்ம இந்த மாணவர் விடுதியை விரைவாக கட்டி முடிக்கும் பணிகளை மேற்கொண்டோம். ஸோ அதன் முதல் படியாக இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஸோ அதனால அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று விரைவாக இந்த கட்டிட பணிகள் துவங்கப்படும். விரைவில் இதை கட்டி முடிக்கும் பணிகளை மேற்கொள்ளும். சுமார் 3500 சதுரடியில இந்த விடுதி கட்டப்பட உள்ளது. அதில் 240 மாணவர்கள் வரை தங்குவதற்கான வசதிகள் செய்யப்படும். ஸோ விரைவாக இந்த விடுதி கட்டி முடிக்கும் பணிகளை மேற்கொள்வோம். ஏன்னா பல ஆண்டுகள் போன வருஷமும் மாணவர்கள் பல இடங்களில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வர மாணவர்கள் இங்கே தங்கி படிக்க முடியாமல் வெளியில வாடகைக்கு ரூம்ல தங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருடமாவது இதை கட்டி முடிக்க வேண்டும் என்று இது முன்னெடுத்து உடனடியாக இந்த கட்டும் பணிகளை துவக்கியிருக்கிறோம். கண்டிப்பா எல்லா கல்லூரியிலும் அந்த ஆடிட்டிங் பணிகள் நடைபெற்றது. எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன பணிகள், என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லை அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா கல்லூரியிலும் ஒரு வேக்கண்ட் எல்லாம் ஃபில் பண்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா மாணவர்களுக்கு கண்டிப்பா இது முழுமையான ஒரு நல்ல ஒரு சட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்படும். என்றும் சட்டப்படிப்பு ஒரு வியாபாரமாக மாறாமல் பார்த்துக் கொள்வோம். இதெல்லாம் பிரைவேட் காலேஜஸ், ஒரு சில காலேஜஸ் நம்மளுடைய அஃபிலியேஷன்ல உள்ள காலேஜஸ் வயலேஷன் இருக்கும், அவங்க மேல அஃபிலியேஷன் கேன்சல் பண்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். ஏன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கவும் மேற்கொண்டு உள்ளோம். ஸோ அந்த மாதிரியான கல்லூரிகள் எதெல்லாம் வயலேஷன் இருக்காங்களோ பிரைவேட் காலேஜஸ், அதெல்லாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். அரசு சட்டக்கல்லூரிகளுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக மாணவர்கள் சுலபமா ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் இருக்கும், நல்ல ஒரு சட்டப்படிவை மேற்கொள்வதும். ஏன்னா நம்மளுடைய தமிழக அரசு சட்டக்கல்லூரியில் படித்த பலர் இன்னைக்கு பலர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வேற மிகப்பெரிய உயர்ந்த வழக்கறிஞர்களாக இருக்காங்க. ஸோ அதனால இங்கே தேவையான கல்விகள் இங்கேயே இருக்கு. ஸோ இங்கே யாரும் வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டியமோ இல்லை வேற மாநிலங்களில் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஸோ இதை மேம்படுத்தும் வேலையில் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பை மேற்கொள்வதற்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அந்த பணியை துவக்கிருக்கும், கண்டிப்பாக செய்து கொடுக்கும். இல்லை தேவையான இடத்துல அவங்களுக்கு இப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஏஐ கொண்டு அவங்க இருக்கிறாங்க. ஸோ கரிக்குலம்ல நம்ம ஏஐ எல்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ கரிக்குலம்ல அவங்க டெய்லி படிக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்கும். இதெல்லாம் புக்கை மாற்றி அவங்களுக்கு சுலபமாக மொபைலில் பார்க்கறதுக்கான வசதிகள் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இருக்கு. பட் நம்ம கரிக்குலம்ல ஏஐ கொண்டு வர வேண்டிய தேவை இப்போ இல்லை. பட் அவங்களுடைய மற்ற இதுகளை இப்போ வழக்கறிஞர்களாக பண்ண பிறகு அவங்களுடைய தேடலுக்கு தேவையானவர், சர்ச் இன்ஜின்ஸுக்கு தேவையான மாதிரி ஏஐல அவங்களுக்கு இன்டெகிரேட் பண்றதுல நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்போ தேவைக்கேற்ப பண்ணிக்கலாம். பெண்களுக்கான புதிய கல்லூரிகள் கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கான திட்டம் எப்போ இது பண்ணலாம்? இல்லை, அதுக்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றாங்க. ஸோ தேவையான இடத்துல இடம் தேர்வு செய்து அதுக்கப்புறம் சென்னைக்குள்ள தான் அதுக்கு முதற்கட்டமாக ஆரம்பிக்கும் வேலைகள் இருக்கு. ஸோ சென்னையில் அவங்களுக்கான இடத்தை தேர்வு செய்து விரைவாக அதையும் கட்டி முடிக்கும் வேலைகளை செய்யும். இல்லை, அது யூனிவர்சிட்டிஸ்ல அவங்களுடைய ப்ரொசீஜர் படி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல அரசுடைய சீட்ஸையும் கவர்மெண்ட் சீட்ஸையும் அவங்களும் சேர்த்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க கடந்த ஆண்டுகளில். ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா அவங்க அரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ஸையும் அவங்களுடைய கோட்டால அவங்க தவறாக டொனேஷன் வாங்கிட்டு ஃபில் பண்றது, மாணவர்களை ஏமாற்றுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை வரும். அது மாதிரி ஒரு சில காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க மேல ஆளுகளையும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும். நான் சொல்றேன், அது முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுத்த பிறகு கண்டிப்பா தருவோம். ஏன்னா எந்த விதத்தில் இந்த வருஷம் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களை நம்பி ஏமாந்து பாதிக்கப்படக்கூடாது. அதனால கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால இணையறாங்க. நீங்க சொல்லிருந்தீங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கு. ஆனா ஒரு கருத்து நிலவி வருது சார். இல்ல யார் யார் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கோ அந்த வழக்குகள் அதே என்னென்ன மாதிரியான சட்டப்பூர்வ நடவடிக்கை தொடர்ந்துருக்கோ அது தொடர்ந்து தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் என்னென்ன பாருங்க, நாங்க சொல்லியாச்சு. நிறைய பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய கட்சியினர், மாற்று கட்சியினர், எல்லா கட்சியிலும் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள் சேர்வதில் எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதிமுக, திமுக அதுல அரசியல் எதிர்காலமே கிடையாது. அவங்க அரசியல் யாரும் நம்பி பயணிக்கணும்னே தெரியாது. அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கட்சியை நோக்கி சேர்றது. பட் அதனால எந்த விதத்திலையும் எங்களுடைய முதல்வரின் அந்த ஸ்டாண்ட் எந்த விதத்திலையும் ஒரு கரப்ஷனுக்காக யார் இருந்தாலும் அதுல காம்ப்ரமைஸ் இருக்காது. கட்சியில் யார் வேண்டுமானாலும் சேரலாம். ஆனால் கண்டிப்பாக எங்களுடைய ஸ்டாண்ட்ல முதல்வர் இதுவரைக்கும் முன்னெடுத்த அனைத்து பாலிசிஸ்லயும் எந்த வித காம்ப்ரமைஸும் இருக்காது. குற்றச்சாட்டு திமுக தரப்புல ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதே வேளையில ஆளுநரும் டெல்லி அமித்ஷா சந்திக்க போயிருக்காரு.
எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க யாரை வேணாலும் சந்திச்சிருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, என்ன ப்ராப்ளம்னா நாங்க நேற்று தெளிவாக ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இன்னைக்கு 35 கோடி 40 கோடி 50 கோடின்னு ஒவ்வொரு எம்எல்ஏட்டும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரத்துடன் காவல்துறை கைது செய்துள்ளது. ஸோ இது ஒவ்வொரு நாள் நடந்துட்டே வருது. ஸோ அதெல்லாம் வந்து தினந்தோறும் எல்லாரும் நம்ம இதுல பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்க எங்க வேணாலும் வந்து ஆளுநர்கிட்ட புகார் அளிச்ச மாதிரி பாருங்க. அவங்க வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநரிடம் போய் கதறிட்டு இருக்காங்க. சரி, அவர்கள் 5 வருஷம் அவர்கள் என்ன லட்சணத்துல ஆட்சி நடத்தினாங்க அப்படின்னு தமிழக மக்கள் பார்த்து அதற்கான விளைவு தான் இந்த தேர்தலில் அவங்க அளித்த வாக்குகள். ஸோ அதற்கு நீங்க போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் கதறியோ இல்லை அங்க போய் அழுதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க மக்கள்கிட்ட நல்லபடியா நடந்து கொண்டா இந்த பிரச்சனை வரப்போகுது. இது ஸ்டாலின் வந்து சொல்றாரு, நாங்க 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாள்ல ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாள்ல மிகப்பெரிய தலைவர் இல்ல மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்க 5 வருஷமே ஒண்ணும் செய்யலைன்னு தான் மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு 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 கல்யாண வீட்டுல பேசுறாருன்னா 30 நாள்ல ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்ல. 30 நாள் என்ன சாதிச்சாரு? 5 வருஷமா நீங்க முதல்வர் வந்து ஒன்னும் சாதிக்கல. இந்த 30 வருஷமா என்ன மாபெரும் தலைவராகி நீங்க வந்து மக்களுடைய நன்மதிப்பு பெற்றீங்க? ஒண்ணும் இல்லைல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்க யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்க அதன் விளைவு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பணத்தை மட்டும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து எம்எல்ஏ வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்கும்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோடு நாங்க இருக்கிறோம். எந்த தைரியத்துல 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு ஸ்டாலின்? அப்ப வந்து 30 நாள் அவர் ஒண்ணும் பண்ணல, மாபெரும் தலைவர்லாம் ஆகல. இல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அப்படியே பயங்கரமா ஆட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்ல ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார். கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இருக்கும். இவர்கள் செய்யற வேலையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வழியிலும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகள் தொடர்ந்து செய்வோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேற யாருக்கும் பயப்படாது இந்த அரசு. என்ன தகுதி இருக்கு? இல்ல அதை வந்து அதிமுக இருக்கிற கட்சி பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு புரட்சி தலைவராக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து புரட்சி தலைவராக இருக்கட்டும், அவரை பார்த்து திமுக பேசிய வார்த்தைகள் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவையும் பார்த்து திமுக வந்து அந்த காலங்கள்ல இருந்து 50 வருஷமாக என்ன பேசினார்களோ அதை இன்னைக்கு எடப்பாடி பேசுறாரு. எடப்பாடி அதை பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. எடப்பாடி அதிமுக இவங்க 2 பேரும் அந்த கட்சிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சியிலிருந்து விலகினாலே அந்த கட்சிக்கு ஓரளவு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எடப்பாடி அந்த கட்சியிலிருந்து விலகினாலே இந்த கட்சியை ஓரளவாவது காப்பாற்ற முடியும். அவங்க அந்த கட்சிக்கு கடைசி ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த கட்சியை காப்பாற்ற நினைச்சாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் அங்கிருந்து விலக வேண்டும். திரு எடப்பாடியும் அவர்கள் குடும்பமும் விலகினாலே விலகினாலே அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். இன்னைக்கு இது திமுக என்ன பேசினார்களோ, திமுக என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. இந்த வார்த்தையை எடப்பாடி பேசலாமா? அதுவும் அந்த கட்டிடத்துல உட்கார்ந்து அவர் உட்கார்ந்து இருக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்டிடம், அவர் சொந்த காசில் வாங்கிய கட்டிடம், நம்ம அம்மா ஜானகியம்மாள் பேர்கள் கட்டிடம், அந்த கட்டிடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை பேசுவதற்கு திரு எடப்பாடிக்கு எந்த அருகதையும் கிடையாது. எம்எல்ஏ வந்து மிரட்டுவதாக சொல்றாங்க. யாரு யார மிரட்டுறது? இல்ல அவங்கள மிரட்டுறாங்க. யார? எம்எல்ஏக்கள் கண்டிப்பா அதனாலதான் சொல்றேன். இவங்க வந்து இன்னைக்கு திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும் மிரட்டுறதுனாலதான் இந்த புகாரே ஆயிருக்கு. இல்ல திமுகவும் திமுக சார்ந்த நபர்களும் இன்னைக்கு மிரட்டுறதுனாலதான் இந்த புகாரே ஆயிருக்கு. அவர்கள் சார்ந்த நபர்கள் இப்ப மிரட்டப்பட்டு இன்னும் கடுமையாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் அவர்கள் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு மிரட்டி பல பேரை பற்றி சந்திச்சிருக்காங்க. சோ எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ, யார் யாரெல்லாம் ஆதாரம் இருக்கோ அவங்க ஆதாரப்பூர்வமாக புகார் அளிச்சுட்டு வர்றாங்க. பார்ப்போம் இன்னும் எத்தனை முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஸ்டாலின் தூண்டுதலின் பேர்ல இல்ல உதயநிதி தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்கன்னா அவங்க எல்லாம் சிக்கி சட்டப்பூர்வமான தண்டனையை எதிர்கொள்வாங்க. இல்ல பட்ஜெட் அந்த எல்லாம் முடிவான பிறகு அறிவிப்போம்.